osmosis. The flow of solvent from lower concentration to higher concentration is called osmosis. இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு சேம்பர் இருக்கு, அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சால்வெண்ட் இருக்கு. இந்த இடத்துல சால்வெண்ட் அப்படிங்கிறது நம்மளோட டைல்யூட் சொல்யூஷன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபனலை அப்படியே இன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த இன்வெர்டட் ஃபனல் கீழே செமி பெர்மியபிள் மெம்பரேனை அட்டாச் பண்ணிருப்பாங்க. அந்த செமி பெர்மியபிள் மெம்பரேன் அப்படின்னா என்ன? அதுல ரொம்ப ரொம்ப டைனி போர்ஸ் இருக்கும். அது எந்த ஒரு சால்யூட் பார்ட்டிகல்ஸையும் அலோவ் பண்ணாது. நேச்சுரலான செமி பெர்மியபிள் மெம்பரேன் அப்படின்னா பிக்ஸ் பிளாடர். நம்ம இப்ப ஆர்டிபிஷியலான செமி பெர்மியபிள் மெம்பரேன் வந்து பாத்தீங்கன்னா செலோஃபேன் ஷீட், பார்ச்மெண்ட் பேப்பர்ல யூஸ் பண்றோம். ஸோ அந்த ஃபனலை இன்வெர்ட் பண்ணி கீழே செமி பெர்மியபிள் மெம்பரேனை அட்டாச் பண்ணிடலாம். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுகர் சொல்யூஷன் போட்டுக்கலாம். அது வந்து கன்சென்ட்ரேட்டட்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன டெஃபினேஷனை இதுல ரிலேட் பண்ணலாம். நான் என்ன சொன்னேன்? The flow of solvent from dilute solution to concentrated solution சொன்னா, அப்ப வெளியே இருக்கக்கூடிய நம்ம சால்வெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டைல்யூட் சொல்யூஷன், உள்ள இருக்கிற சுகர் சொல்யூஷன் கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன். அப்ப வெளியே இருக்கிற சால்வெண்ட் என்ன ஆகும்? அப்படியே உள்ள கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷனுக்கு போகுமா வயா செமி பெர்மியபிள் மெம்பரேன். அப்போ உள்ள இருக்கிற இன்வெர்டட் ஃபனல்ல ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இத ஒரு ஃபார்முலால ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. என்னன்னா பை இஸ் ஈக்குவல் டு H rho G. இதுல H அப்படிங்கிறது ஹைட். இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா சுகர் சொல்யூஷன் ஒரு ஹைட்ல இருக்கும். ஒன்ஸ் இந்த ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் நடந்த உடனே ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரோ அப்படிங்கிறது டென்சிட்டியை இண்டிகேட் பண்ணும், ஜிங்கிறது கிராவிட்டியை இண்டிகேட் பண்ணும். இதுதான் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ். ஓகே, இந்த டே டு டே லைஃப்ல நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நம்ம ரைசன்ஸ், சன்னானா இந்த கொண்டக்கடலை, இதெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஓவர் நைட் சோக் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நைட்டு போடும்போது அதோட சைஸ் வந்து ரொம்ப குட்டியா இருக்கும். அதுவே வந்து நம்ம காலையில பாத்தீங்க அப்படின்னா அந்த சைஸ் வந்து பெருசாயிரும். இந்த ரைசன்ஸ் வந்து ஸ்வெல் ஆயிருக்கும், சன்னா வந்து ஸ்வெல் ஆயிருக்கும். வெளியே இருக்கக்கூடிய வாட்டர், நம்ம சால்வெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து டைல்யூட் சொல்யூஷன். அது எல்லாமே இந்த ரைசன்ஸ் அண்ட் சன்னாக்குள்ள போச்சுன்னா, கன்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன்ஸ்குள்ள போச்சுன்னா இந்த ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் நடக்குது. ஃப்ளோ ஆஃப் சால்வெண்ட் இது நடக்குது. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டே டு டே எக்ஸாம்பிள்ஸ்.